ஹலோ ஹாய் வெல்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ இருக்கிறது வந்து வாட்ஸ்அப். கண்டிப்பாக வாட்ஸ்அப் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத ஒரு 5 விஷயங்கள், இதை பற்றி நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும். இப்போது ஒரு 5 விஷயத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 விஷயங்கள் மட்டும்தான் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற 3 விஷயங்களும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் யூஸர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிற மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும், ஆனால் அதில் வர அந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபோன் தாங்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் வாட்ஸ்அப்பில் வர எந்த டேட்டாவும் உங்கள் ஸ்டோரேஜில் ஸ்டோரே ஆகாது. ஜஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ணால் மட்டும் போதுன்றவங்க இப்போ நான் சொல்ல போகிற முதல் செட்டிங்ஸை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து வர டேட்டாஸ்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த செட்டிங்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 3 டாட் செட்டிங்ஸ், சேட்ஸ், மீடியா விசிபிலிட்டி. இந்த இடத்துல ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் எந்த ஸ்டோரேஜும் உங்கள் ஃபோனில் போய் சேவே ஆகாது. இது வந்து இந்த மாதிரி லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கணும், ஓகேங்களா? இதுதான் முதல் செட்டிங்ஸ். ரெண்டாவது செட்டிங்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நான் முக்கியமான ஒரு சில குரூப்ஸ் இருக்குது, முக்கியமான ஒரு சில சேட்ஸ் இருக்குது. அதாவது நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து எனக்கு எப்பவுமே மேலேயே இருக்கணும், அப்படி இல்லைனா மேலே இல்லைனா கூட எனக்கு செப்பரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அர்ச்சீவ்ட் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் பேடிஎம் பில் பேமெண்ட்ஸ் வந்து மெசேஜ் வந்துருக்கு. இது வந்து வேறு யாருனா மெசேஜ் பண்ண என்ன ஆகும்னா டவுனில் போய்டும். ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே இருக்க பாருங்கள், அர்ச்சீவ்ட், இதை கொடுத்தீங்கன்னா அது இந்த இடத்துலேருந்து காணாமல் போயிடும். சார் எங்கே சார் போகும் அப்படின்னா, இந்த அர்ச்சீவ்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலேயே வந்துருச்சு பார்த்தீங்களா, பேடிஎம் பில் பேமெண்ட்ஸ். இது வந்து தனியாக செப்ரேட்டாக நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுற ஒரு இடம். இது வந்து ரெண்டாவது செட்டிங்ஸ். மூணாவது, ஹலோ ஹாய் வெல்கம். இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. நம்மளுடைய ஸ்பான்சர் யார் கேட்டிங்கன்னா, பைமோட்டோ மொபைல் அப்ளிகேஷன். பைமோட்டோ மொபைல் ஆப் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். இவங்க ஒரு க்ராசரிஸ்க்கான செல்லர். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் க்ராசரிஸை ரொம்ப கம்மி ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஆப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷனாக நம்மளுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் டேட்டா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து மற்றவங்க வந்து நம்ம மொபைலே எடுத்தாலும் கூட அது அவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த சேட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மூணாவது வீடியோ. அதாவது மூணாவது செட்டிங்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் குயிக் இருங்க, அந்த அர்ச்சீவ்டு எடுத்துடுறேன் நான். அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இது டைட்டு பிடிச்சி இதை எடுத்திங்கன்னா அர்ச்சீவ்டு வெளியே வந்துடும். அதாவது எப்படி வர்றதுன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லாமல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். மூணாவது செட்டிங்ஸ், சேட்ஸை லாக் பண்ணுறது. மொபிக்விக் டச் பண்ணுறேன், 3 டாட் டச் பண்ணுறேன், லாக் சேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. சரி எப்படி சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு வரும். நீங்கள் இங்கேருந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா மட்டும் தான் சேட் லாக்கு வரும், மற்றபடி அது காட்டவே காட்டாது. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா லாக்டு சேட்ஸ் வரும். என்னெல்லாம் நீங்கள் சேட் லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது காட்டும். ஓகேங்களா? வேண்டாம்னா நம்ம எடுத்துடலாம். இதில் போய்ட்டு
இங்கேருந்து அன்லாக் சேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே அதாவது வாட்ஸ்அப் வந்து மொத்தமே வந்து மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணால் மொத்தமே வந்து உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணாமல் இருக்கும் டேட்டாஸ் எல்லாம். இப்படி இல்லாமல் பர்டிகுலர் ஒரு குரூப், பர்டிகுலர் ஒருத்தருடைய சேட், இவங்க தான் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, நிறைய அனுப்புகிறாங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும், இதனால் அதை நான் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக இந்த செட்டிங்ஸு. ஜஸ்ட் நத்திங், ஒன்றும் இல்லை, அவங்களுடைய சேட்டில் உள்ளே போங்க, மேலே டச் பண்ணிவிடுங்க. அவங்க செப்பரேட்டாக மீடியா விசிபிலிட்டி இருக்கும். இது டீஃபால்ட்டாக எஸ்ன்னு இருக்கும், நீங்கள் நோன்னு கொடுத்துக்கணும். நோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அனுப்புகிற சேட்ஸ் எதுவும் உங்கள் ஸ்டோரேஜில் வந்து சேராது. ஓகே, 4 முடிஞ்சிச்சுங்களா? 5வது ரொம்ப சிம்பிள், குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள், நியூ குரூப், ஜஸ்ட் அவ்வளோதான். இதில் போய்ட்டு எந்தெந்த காண்டாக்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் ஒரே ஒரு காண்டாக்ட் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா குரூப் நேம் கேட்கும். நான் சும்மா வீடியோக்காக அந்த மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் என்ன நேம்னோ அந்த நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிக் கொடுத்தீங்கன்னா குரூப் க்ரியேட் ஆகிடும். குரூப்பில் 2 பேர் இருப்போம், நான் அப்புறம் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் முழுசாக க்ளியராக பார்ப்போம்.